சென்ற வாரம் நாம நெய்வழி செந்தில் இணைய அனந்தர் அவங்களுடைய வரலாறு, இந்த அனந்தர் மாமாவுடைய தகப்பனாருடைய வரலாறு பற்றி அவங்களே சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அவங்க தகப்பனார் அவங்களுடைய அந்த மூதாதையர்களுடைய வரலாறுலாம் சொல்லி கொண்டு வராங்க. ஒன்றுனா இவங்களுடைய பாட்டி அன்னம்மை, அதுக்கப்புறம் இவங்களுடைய தந்தையார், அவங்கள குறித்த அந்த விவரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா. அவர் பேர் மாரா சண்முகசுந்தரம் பிள்ளை. மெட்ராஸ் பிரசிடென்சியில், அதாவது ஒருங்கிணைந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஒடிசா எல்லாம் சேர்ந்த அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்து அறநிலையத்துறை ஆணையராக இருக்கிறாங்க. டெப்டி கமிஷனர் அதில் இருந்து பதவி வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அவங்க எப்படி தெய்வம் அவர்களை அடைஞ்சாங்க, அவங்களுடைய அந்த அந்த கால அந்த படங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தோம். பிற்காலத்தில் அவங்க தான் மெய்வழி திருநேத்திர அனந்தராக தெய்வம் அவர்களிடம் தீட்சாநாமம் பெற்று அதுக்கப்புறம் அவர்கள் சிறப்போங்கி வாழ்ந்ததை பற்றிலாம் ஒன்றுனா பார்த்துக்கிட்டே வந்தோம். தெய்வமார்கள் விரித்த வலையில எப்படி அவங்க தந்தை அகப்பட்டாங்க, முன்காலத்திலேயே எப்படி அவங்கள திருச்செந்தூர்ல ஆட்கொண்டாங்க. ஆனா அவர் நழுவி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, நான் இத்தனை நாள் நான் மணல் மூட்டையை தூக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொல்றதெல்லாம் நம்ம கேட்டோம் அல்லவா. சர்க்கரை மூட்டைன்னு நினைச்சு நான் மணல் மூட்டையை தூக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க சபையில சேர்றதை பத்தி அது வரைக்கும் பார்த்தோம். அவருக்கு காஷாய தீட்சை வாங்குற வரைக்கும் போன வாரம் நம்ம பார்த்தோம் சரிங்களா. அடுத்து இப்ப நீதி திருமணம். திலகவதி என் மூத்த சகோதரி கற்பகவள்ளியின் மாணவி. அதாவது இவங்க அக்காவுடைய மாணவி. அவங்க சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் எம்எஸ்சி ஆனர்ஸ் படித்து வந்தார். இளம் வயதிலேயே தாயை இழந்த அவரை தாய் போல் அரவணைத்த என் சகோதரியை அம்மா என்று கூப்பிடுவார். சாலையம்பதிக்கும் வந்திருக்கிறார். நாங்கள் நண்பர்களாய் இல்லாவிடனும் ஒருவரை ஒருவர் இன்னார் என்று அறிந்து வைத்திருந்தோம். எங்கள் அறிமுகத்தை அக்கா மூலம் என் தந்தை அறிந்து வைத்திருந்தார். சில நாட்களில் எனது பெற்றோர் கோவை வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் தங்கி கல்லூரி விடுதியில் இருந்த என்னை கூப்பிட்டு அனுப்பினர். என் தந்தை எனக்கும் திலகவதிக்கும் திருமணம் செய்வது குறித்து என் சம்மதம் பற்றி கேட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டார். அப்போது கோவை நிர்மலா பெண்கள் கல்லூரியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த திலகவதியையும் தனியாக சந்தித்து அவரிடமும் விருப்பத்தை கேட்டு அறிந்தார். திலகவதியின் தந்தையார் உயர்திரு முத்துச்சாமி உடையார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு பெற்றவர். காங்கிரஸ் கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினர். சீரோங்கு குலாளர் குலத்தினரின் மாநில அமைப்புகளின் தலைவர்களில் ஒருவர். கோவை அருகில் இருக்கும் குனியாமுத்தூர் என்ற ஊரில் குறிப்பிடத்தக்க பிரமுகர் ஆவார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க காமராஜர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. இவங்க தான் அந்த அக்கா. ஆக இத்திருமணம் பற்றி விவரம் கூறி பெண்ணை பெற்றவரது சம்மதம் பெற மெய்வழி சபை பிறவியரான மெய்வழி மதிமணி அனந்தர் அவர்களின் துணையை எனது தந்தையார் நாடினார். மெய்வழி மதிமணி அனந்தர் என்ற குமாரசாமி கவுண்டர் அவர்கள் பல்லடம் எம்பியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். மெய்வழி மதிமணி அனந்தர் பேர் என்னங்க, குமாரசாமி கவுண்டர் பல்லடம் எம்பியாக காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். பார்லிமெண்டிற்கு, அதாவது நாடாளுமன்றத்திற்கு காஷாய தலைப்பாகையை கட்டி கொண்டு போனவர். மதிமணி அண்ணாவும் எனது பெற்றோரும் இவ்விதமாக குனியாமுத்தூருக்கு திலகவதியின் தந்தையார் இல்லத்திற்கு வந்தார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்த உடையார் அவர்கள் தனது பழைய நண்பர் மதிமணி அண்ணா மூலமாக எங்கள் திருமண விருப்பம் பற்றிய விவரம் அறிந்தவுடன், என் பெண்ணை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்வதாக இருந்தால் மண் வெட்டியால் வெட்டி துளசி மாடத்துக்கு கீழே புதைத்து விட்டு அப்புறம்தான் வீட்டுக்குள்ளே வருவேன் என்று கூறி கோபத்துடன் பொங்கி எழுந்தார். மதிமணி அண்ணாவும் என் அப்பாவும் அம்மாவும் அவர்கள் கொடுத்த காஃபி குடித்துவிட்டு, ஆண்டவர்கள் கொடுத்த வேலைக்காக இங்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் உட்கார்ந்திருந்தனர். வீட்டில் உள்ளும் புறமும் நிலை கொள்ளாமல் சுமார் 20 நிமிடங்கள் அதிர்ந்து நடந்து கொண்டிருந்த உடையார் ஏதோ கண்காணா சுவிட்ச் ஒன்றை ஏதோ ஒரு மாயக்கரம் இயக்க திடீரென்று முன் வந்து அமர்ந்து தழுதழுத்த குரலுடன் அதுதான் கடவுள் விருப்பமானால் அவ்விதமே ஆகட்டும் என தானாகவே சம்மதம் அளித்தார். சம்மதம் அளிக்க செய்த அந்த மாயக்கரங்கள் யாருடையவை என எங்களுக்கு நன்கு தெரிகிறது. இவ்வாறாக இவ்வுலகப் பெற்றோர் இருவரும் எங்கள் திருமணத்திற்கு அவ்வுலகப் பெற்றோரான எங்கள் ஜீவ பண்டிதர் எம்மான் சாலை ஆண்டவர்களிடம் சம்மதம் பெற எல்லோரும் சாலையம்பதி வந்தோம். மனம் மகிழ நமது
மணமகிழ எமது பெம்மானும் திருமணத்திற்கும் குறிப்பிட்ட நாளிற்கும் முழு சம்மதம் தந்தருளினார்கள். முன்னறிவிப்பு ஏதுமின்றி திலகவதி ஆண்டவர்கள் சந்நிதியில் மண்டியிட்டு உட்கார்ந்து, நான் உங்க பிள்ளையாக ஆக்கிறேன் ஆண்டவர்களே என்று கேட்டார். அப்போது காரியதரிசி மெய்வழி கலைமகானந்தர் அவர்கள், திருமணம் ஆகாமல் சபையில் சேர்த்து கொள்ள கேட்கக்கூடாதம்மா, உனக்குத்தான் இன்னும் 3 மாதத்தில் திருமணம் என்று தேதி குறித்து விட்டார்களே, திருமணம் முடித்த பின்பு சேர்ந்து கொள் என்று கூறினார். ஆண்டவர்கள் மெய்வழி கலைமகானந்தரை நோக்கி, இரு இரு என்று சைகை செய்து, நீ சொல்லுமா என்றார்கள். உடனே திலகவதி மண்டியிட்டபடியே, இன்னும் கொஞ்சம் முன்னேறி சென்று உங்க பிள்ளையாக ஆக்கிக்கிறேன் என்று கூறினார். இப்போ தெய்வம் அவர்கள் மெய்வழி கலைமகானந்தரை நோக்கி, சட்டத்திட்டத்தில் எப்படி இருக்கிறது? அவங்க கலைமகானந்தர் சொல்றாங்க, திருமணம் ஆனால்தான் சபையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. தெய்வம் அவர்கள் சொல்றாங்க, சட்டத்தில் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சட்டத்தை எல்லாம் யாரடா மாற்ற முடியும்? சரி, சட்டம் எப்படி வந்தது? மெய்வழி கலைமகானந்தர், ஆண்டவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதுதான் சட்டம். தெய்வம் அவர்கள், அது மாறவே மாறாதா? மெய்வழி கலைமகானந்தர், மாறும். ஆண்டவர்கள் எப்போது மாற்றச் சொல்லுகிறார்களோ அப்போது மாற்றிக்கொள்ளலாம். ஆண்டவர்கள் கேட்கிறாங்க, சட்டத்தை மாற்ற வேண்டாம். சட்டப்படி கல்யாணமான பெண் தான் மெம்பர் ஆகணும் என்று இருப்பது அப்படியே தான் இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை உண்டு பண்ணியவன் கேட்கலாம் அல்லவா? அதனால் நான் கேட்கிறேன், திலகவதிக்காக மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். சொல்லுமா? திரும்பி அவங்க சொல்றாங்க, நான் உங்க பிள்ளையா ஆயிக்கணும் ஆண்டவர்களே. அருகில் இருந்த, அதாவது இவரை, என் தோள் மேல் தங்கள் திருக்கரத்தை வைத்து திலகவதியை பார்த்து, இனியனை திருமணம் செய்கிறாய், இனிமேல் உன்னை இனிச்சி என்றுதான் கூப்பிடுவேன், சரியா? திலகவதி, ஆண்டவர்கள் திருவுள்ளம் எப்படியோ அதுவே எனக்கு சந்தோஷம். திருப்பி தெய்வம் அவர்கள், சரி, இப்ப நான் உன்னை பிள்ளையாக சேர்த்துக் கொள்கிறேன். நிர்வாகஸ்தரை பார்த்து, குடடா விண்ணப்ப பாரம். திலகவதி பூர்த்தி செய்த விண்ணப்ப பாரத்தை பார்த்து, இது நீ எழுதினதா? கையெழுத்து அழகா இருக்கு என்று கூறி அங்கத்தினராக தங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரது அங்கத்தினர் எண் 2092. அன்றே அனந்தகி பட்டமும் கொடுத்தருள அன்று முதல் மெய்வழி திலகபதி அனந்தகி என்று அழைக்கப்பெற்றார். காஷாய துணி திருமாளிகையில் இருக்கும். அதை ஆண்டவர்கள் சொன்னவுடன் திருக்குமாரர் சாலை யுகவான் போய் எடுத்து வருவார். அதை தெய்வம் அவர்கள் மடியில் வைத்து முக்கோணமாக மடித்து யாரேனும் மூத்த அனந்தரை கூப்பிட்டு ஆண்களுக்கும், அனந்தகியை கூப்பிட்டு பெண்களுக்கும் கட்டிவிடச் செய்வது வழக்கம். ஆனால் அன்று காஷாய துணியை கையில் எடுத்து திலகபதிக்கு தாங்களே கட்டிவிட்டார்கள். திலகவதி 2017 அடக்கமான போது அதே காஷாயத்தை அணிவித்து மண்மறைவு செய்தோம். பின்னாடி சொல்றாரு பிராக்கெட்ல. ஆண்டவர்கள் மற்ற யாருக்கும் இதுபோன்று காஷாயம் அணிவித்ததாக நாங்கள் கேள்வியுறவில்லை. 1962 மே மாதம் 6ஆம் தேதி எங்கள் நீதி திருமணம் நடைபெற பங்கு பெற்று மகிழக் கூடியிருக்கும் உற்றார் உறவினர் கூட்டம் ஆலயம் சுற்றியும் சிங்காசனமும் அலங்கரிப்பு, எங்கும் மாக்கோலமும் தோரணமுமாக விழாக்கோலம், ஞாயிறு உதிக்க, புள்ளினம் இசைக்க, மயில்கள் நடனமிட, நிச்சலமான பளிச்சென்ற காலை பொழுது, அங்குமிங்கும் ஓடி விளையாடும் சிறு பிள்ளைகள், திருப்பாடல் பாடும் மெய்நூல் படிக்கும் அடியார் கூட்டம், புதுமை பொங்கும் இந்த திருமண நிகழ்ச்சிகளை வியந்து நோக்கும் வெளியூர் நண்பரும் சுற்றத்தாரும். ஆண்டவர்கள் இரவில் தங்கும் தங்கள் தவ மாளிகையை விட்டு திருமாளிகைக்கு சென்றுள்ளார்கள். திருமணம் நடத்தி தர சபைக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க மணமக்கள் நாங்கள் இருவரும் உடன் வர, உரன்முறையார் புஷ்பம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பன்னீர் முதலியவை நிறைந்த காணிக்கை தாம்பாளங்கள் சுமந்து வர, ஆண்டவர்களால் நியமிக்கப்பெற்ற மகரந்தர் இருவரும் முன் செல்ல, பெற்றோர்களுடன் எல்லோரும் திருமாளிகைக்கு வந்தோம். தெய்வம் அவர்கள் திரு ஆசனத்தில் அமர்ந்திருந்த கண்கொள்ளா காட்சியை வர்ணிக்க 1000 நாவுடைய ஆதிசேஷனை தான் வர வேண்டும். திருப்பாதங்களில் மெத்தென்ற பொன்னிற பாதக்குருடுகளும், கால்களில் சிலம்பும், செந்நிறப்பட்டு பஞ்சகச்சமும், மெல்லிய மினுகிய சல்லாத்துணி சட்டையும், அதன் மேல் கால்கள் வரை நீண்ட பச்சை நிற மேலங்கியும், கழுத்தில் முத்தாரமும், தங்க ஆபரணங்களும், தடந்தோள்களில் பொற்கச்சு மார்பணியும், திருக்கரங்களில் நவரத்தினங்கள் மின்னும் கங்கணமும், விரலாழி மோதிரங்களும், வலது கரத்தில் கூரோங்கு பட்டயமும், பஞ்சை போன்ற அழகிய வெண்தாடியோடு கூடிய கருணை ததுவும் திருமுகமும், நிமிர்ந்த தலை அணிந்த கம்பீர தலைப்பாவையும், ஆம், எங்கள் கண் கண்ட அந்த அழகிய காட்சி இன்றும் எம் மனதில் பதிந்துள்ளது. எங்கள் திருமணத்திற்கென்று தெய்வம் அவர்கள் பொற்பாத காணிக்கையாக நாங்கள் சமர்ப்பித்திருந்த அந்த டிஷ்யூ தலைப்பாவையுடன் அவ்வளவு அழகாக, ஆம், மதுரை ஹாஜி மூசா என்ற கடையில் வெகுநேரம் தேடி
குடும்பத்தினர் பலரும் கலந்து பேசி தேர்ந்தெடுத்த காஞ்சிபுர பட்டு டிஷ்யூ தான். இந்த கடை பேர் கேட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு சரித்திர ஞாபகம் வருதுங்களா? மதுரை ஹாஜி மூசா. இந்த தெய்வம் முதல்ல அந்த காசாய உடைய கிழிச்செறிஞ்சிட்டு அவங்க முதல்ல அங்கி வாங்கினது அங்கதான் அந்த கடை. ஆமா, அந்த வெள்ளை கிளாஸ்கோ மல்ல துணியை வந்து வாங்கிட்டு வர சொன்னது அங்கதான் வாங்குறாங்க, இந்த ஹாஜி மூசா கடையில. சரிங்களா? இளம் பச்சையும் சிவப்பும் கலந்து மெல்லிய ஜரிகை துணி முழுவதும் பின்னி படர சிறிய சிறிய அன்னப்பட்சியும் மாங்காய் வடிவமும் நுண்ணிய வேலைப்பாடு அமைந்த கரையுமாக அழகுற அமைந்த துணிதான் அது. ஆனால் அழகுக்கு அழகூட்டும், உலகில் எல்லா அழகையும் படைத்து மகிழும் அழகு அலங்கார பிரியரான எங்கள் இறைவனாரின் திருக்கரங்களால் இருபுறக் கரைகளும் இணைக்கப்பட்டு வேலைப்பாடுடன் கூடிய அந்த கரைகள் மேலும் எடுப்பாக தெரிய வண்ண கிரீடம் என தலைப்பாகையாக வரிந்து கட்டப்பட்ட போது பூவுடன் நாரும் நறுமணம் பெற்றாற் போல மேலும் மெருகும் அழகும் பெற்று அமைந்தது அந்த தலைப்பாகை. குறிப்பு: மீனாட்சி அம்மன் கோயிலின் கிழக்கு கோபுர வாசல் அருகில் அமைந்துள்ளது பிரபலமான ஹாஜி மூசா துணிக்கடை. திருப்பரங்குன்றம் மலைகுகையில் பாட்டையர் ஆணைப்படி தங்கள் தனித்தவம் நிறைவேறிய பின் தங்கள் குருபிரான் ஆணைப்படி தனித்து மெய்வழியை ஸ்தாபிக்க தெய்வம் அவர்கள் புறப்பட்டு முதலில் சாமியார்களிடம் முயற்சி செய்துவிட்டு பின்பு யதார்த்த மனம் குடும்பத்தினரிடம்தான் காணலாம். அதனால் அவர்கள் மனதில் மெய்வழி சரியாக அமையும் என்று முடிவு செய்து தங்களின் தவக்கோலத்தை மாற்ற எண்ணம் கொண்ட ஆண்டவர்கள் தங்களுக்கென்று குடும்ப பாங்கான ஆடை வாங்க வந்தது ஹாஜி மூசா துணிக்கடை. அக்கடை அப்போது சிறிதாக இருந்தது. இப்போது மதுரையிலேயே மிகப்பெரிய துணிக்கடையாக வளர்ந்துள்ளது. அந்த கடையில்தான் எங்கள் திருமண துணிகள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வாங்க தேர்வு செய்தோம். ஆண்டவர்களுக்கான எங்கள் திருமண காணிக்கையாக சமர்ப்பிப்பதற்கான புது துகிலும் வாங்க அமைந்தது எங்கள் கொடுப்பினை. கூற்றை எட்டி உதைக்கும் அந்த எழிலார் பாதார விந்தங்களுக்கு அணிவான் வேண்டி எனது தந்தையார் பொன் மிஞ்சிகளை சமர்ப்பித்தார். மிக்க மகிழ்வுடன் அதை தங்கள் திருப்பாத விரல்களில் பூட்ட பணித்திட அந்த உலகளந்த ஆண்டவர்கள் திருவடிகளை தம் கரங்கொண்டு தீண்டி மிஞ்சிகளை அணிவித்து மகிழும் ஈடற்ற பெரும்பேறு பெற்றார் என் தந்தை. அந்த கண்கொள்ளா திருவுருவிலும் தம் வாழ்நாளில் எங்கெங்கோ தேடியும் காணாது கவலையுற்று ஏங்கியிருந்த தம் மனக்கவலை எல்லாம் மாற்றி யமபயத்தை கடத்தி முத்திப்பேறு பெறச் செய்வித்த அந்த வாழ்வின் வசந்த கால வாய்ப்பையெல்லாம் எண்ணியும் வாயில் சொல்லொன்றும் தோன்றாது கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர் சொரிய நாக்குழறி நின்ற எம் தந்தையை நோக்கி கருணையுடனும் மெல்லிய சிறு நகையுடனும் ஆண்டவர்கள் ஓங்காரத்துடன் சொல்லுடா என வினவியும் ஒன்றும் சொல்ல தோன்றாமல் நின்றார். கருணை கடலாம் கடவுள், நம் இனியன் திலகவதி திருமணம்தானே, நன்றாகச் செய்வோம் என திருவாய் மலர்ந்தருளினார்கள். ஆசனம் விட்டெழுந்து மணமக்களாகி எங்கள் இருவரையும் தங்கள் திருக்கரத்தால் பிடித்து கொண்டு திருமண கூட்டத்தினர் சூழ வர 7 குழல்களும் ஆர்ப்பரிக்க, முரசும் முழங்க, துந்துமிகள் உருமி சப்திக்க, ஒளி விளக்குகள் பளிச்சிட, சர்வாங்க பூஷிதராக எம்பெருமான் ஆலயம் எழுந்தருளி புதுச்சுண்ணமும் கோலமும் மாவிலை தென்னங்கீற்று மலர் தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அப்போது தெற்கு நோக்கி அமைந்திருந்த உயர்ந்த மயிலாசனத்திலே சபையோர் அனைவரும் கண்டு மகிழ எழுந்தருளினார்கள். இந்த ஆசனத்தின் முன்பாக இருபுறமும் மலர்ச்சர தோரணங்களால் அமைக்கப்பெற்ற சுற்றிலும் மறைவான திரை அமைப்புகள். ஆண்டவர்களின் இடப்புறம் மணப்பெண்ணிற்கும் வலதுபுறம் மணமகனிற்கும் என அமைக்கப்பட்டிருந்தன. புத்தாடைகளை எடுத்து தம் கரங்கொண்டு வாழ்த்தி மணமக்கள் இருவருக்கும் அளித்து அணிந்து வர ஆண்டவர்கள் பணித்தார்கள். ஆலயத்திலேயே மறைவான இடத்திற்கு செல்லும் போது சபையோர் மகிழ, டேய் பெண்ணுக்கு பிந்தி விடாதே, விரைவில் புத்தாடை அணிந்து முந்தி வா என கேலி பேசினார்கள். திருமங்கல சபையில் காலந்தாட்டிய காரணப்பா எண்டிசையும் திருப்பாடல்கள் ராகப்படுத்தப் பெறுகின்றன. தோழர்கள் உதவ மணமகனான நானும் தோழியர் உதவியுடன் மணமகளும் புத்தாடை அணிந்து மேடை நோக்கி அழைத்து வரப்படுகிறோம். செந்தமிழில் மந்திர வசனங்கள் முழங்க தெய்வம் அவர்கள் அமைத்து வைத்தபடியே நீதி திருமண வைபவ முறைகள் ஒவ்வொன்றாக நிகழ்ந்தன. மகரந்தர்களாக தெய்வம் அவர்களால் நியமிக்கப்பெற்ற மேவடி நட்சத்திரானந்தன், மேவடி கலைமகானந்தர் இருவரும் முன்னின்று வழிமுறைகளை நடாத்தி மணமக்களாகி எங்களிடம் சம்மதம் கேட்கும் கட்டம் வந்தது. சம்மதம் கேட்க விழையும் மேவழி கலைமகானந்தர் அண்ணாவை கையமர்த்தி தங்கள் வேத நாக்கொண்டு எம்மானே சம்மதம் கேட்கிறார்கள்.
இதுவரை முன்பும் பின்பும் அந்த திருச்சபையில் கேட்காத திருவாக்காக என் மகன் செந்தில் இனியனை நாயகனாக ஏற்றுக்கொள்ள சம்மதம்தானா என்று கேட்டார்கள். உடனே அவளும் சம்மதம்தான் ஆண்டவர்களே என்றார். பின்பு என் பக்கம் திரும்பி என் மகள் திலகவதியை நாயகியாக ஏற்றுக்கொள்ள சம்மதம்தானே என்று கேட்டார்கள். உடனே நான் சம்மதம்தான் ஆண்டவர்களே என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் திருச்செவியில் கேட்காதது போல செவிமடலை கை கொண்டு குவித்து கூர்ந்து கேட்கும் பாவனை செய்து என்னண்டு என்றார்கள். சம்மதம்தான் ஆண்டவர்களே என்று திரும்பச் சொன்னேன். இதற்கு முன் என்றும் ஒலித்திராத திருமொழியினால் சபையில் மகரந்தர்கள் உட்பட எல்லோரும் ஆச்சரியம் தோன்றியிருக்க, ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தால் திருமங்கலதாரகை எடுத்து என் கையில் கொடுத்து கட்டுடா என்று சொல்லி மற்ற சடங்குகளை செவ்வனே நிறைவேற்றினார்கள். நீதி திருமண வாழ்த்தாகிய மறைமுத்தான மணியோன் அருளினால் என்ற பாடலை பாட வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. ஆண்டவர்கள் திரும்ப திரும்ப என்று சொல்லியும் மகரந்தர்களோ மற்றைய பாடல் படிக்கும் மெய்யடியார்களோ வாழ்த்து பாடலை துவங்காதிருக்க கண்டு சபையில் எல்லாதிக்கும் ஓங்காரமாக எட்டி ஒலிக்க தூக்கியதம் திருத்துணி கண்டாமணி போன்ற கின் கின் என்ற நாதத்துடன் தங்களது ஆசனத்தில் முன் நகர்ந்து நிமிர்ந்து அமர்ந்து திருக்கரங்களை உயர்த்தி வாழ்த்து பாடலை ஓங்கி தாங்களே பாடி எம்மை கிடைத்தற்கரிய பூரிப்பில் ஆழ்த்தினார்கள் என்கிறான். திருமணம் இனிது நிறைவு பெற திருமாளிகைக்கு எழுந்தருளிய ஈசனார் எங்கள் இருவரையும் தங்கள் திருக்கரத்திலும் அழுந்த பிடித்து கொண்டு தரதரவென இழுத்த வண்ணம் எட்டி வேகமாக ஓட்டமும் நடையுமாக சிரிப்பும் விளையாட்டுமாக உற்றாரும் மற்றோரும் பின் விரைந்து வர திருமாளிகைக்கு ஏகினார்கள். திருமாளிகையில் ஆண்டவர்களின் அறையிலேயே புதிய பாயில் நிலை கண்ணாடி முன் மணமக்கள் எங்கள் இருவரையும் அமரச் செய்து திருமாளிகை ஆத்தா, அதாவது பெரியம்மா குருபத்தினி படிமதி நாச்சியார் எடுத்து பிரசாதமாக அளிக்க பால் பழமும் மற்றும் இனிப்பு பதார்த்தங்களையும் கேளிக்கையுமாக அருந்தச் செய்தனர். அந்த காலத்துல திருமணத்தப்போ எடுத்த அவங்களுடைய படங்கள், அந்த திருமணத்தப்போ தெய்வம் அவர்களை அழைத்து செல்லும் அந்த காட்சியும் அவங்க போட்டோவா வச்சிருந்தாங்க. பார்க்கலாம் நீங்க அதை. நீதி திருமணத்தை நடாத்த எழுந்தருளும் ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள். இத்தனை ஆண்டுகளில் நேரிலோ மற்றைய மூத்த பிறவியர் எவர் கூறியும் கேள்வியாகவோ இத்துணை சிறப்பாக நிகழ்த்த பெற்ற, குறிப்பாக எம்பெருமானே திருவாய் மடந்து சம்மதம் கேட்டும் வாழ்த்து பாடல் கூறியும் என் மகன் என் மகள் என்று அருமையாக கூற கேட்கும்படியான எந்த நீதி திருமண நிகழ்ச்சியும் இந்த திருச்சபையில் நடைபெற்று அறிந்ததில்லை. அந்த சிறப்பினை எங்கள் இருவருக்கும் அளித்து மகிழ்வித்தருளிய கருணைக்கடலாம் எம்பெருமான் திருவடிகளில் என்றும் நாங்கள் சரண். உடற்பயிற்சியும் ஊழிவதியும். ஒரு முறை கோடை விடுமுறையில் சாலையம்பதி வந்திருந்தோம். அப்போது அதிக கூட்டம் இல்லாத நேரம். ஒரு நாள் மதியம் ஆலயத்தில் நான் மட்டும் இருந்தேன். அப்போது திருமாளிகையிலிருந்து ஆண்டவர்கள் ஆலயத்தினுள் வந்தார்கள். நான் வணங்கி எழுந்து நின்றேன். மணல் விரிப்பில் மேற்கு நோக்கி போட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்தார்கள். கோடை வெயில் தகிக்கும் அந்த நேரத்தில் சிறிது களைப்புடன் இருந்தார்கள். மேலே கட்டியுள்ள பங்காவை, அதாவது இழுத்து அசைக்கும் காற்றாடியை, அதன் இழுவை கயிறை பிடித்து இழுத்து மெதுவே ஆண்டவர்களை சலனம் செய்யாமல் காற்று வீசச் செய்தேன். எனக்கு மிகவும் பிடித்தது ஆண்டவர்களுக்கு பங்கா இழுப்பது. எப்படி இழுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தெய்வம் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்தது போல் பங்கா இழுத்தேன். சற்று நேரம் ஆகியது. ஆலயத்தில் தெய்வம் அவர்களையும் என்னையும் தவிர யாரும் இல்லை. பங்கா இழுத்து அசைத்தபடி ஆலயத்தின் இரும்பு கால் ஒன்றின் அருகில் நின்றிருக்கும் என்னை சிறிது நேரம் உற்று பார்த்தபடியே இருந்தார்கள். எனக்கு உடம்பு கூசியது. இன்னும் சற்று நேரம் ஆகிய பின் நிமிர்ந்து உட்கார்ந்து பங்கா வேண்டாம் என்று சைகை செய்து என்னை ஆசனத்தின் அருகில் வந்து அமரச் செய்தார்கள். பங்கா கயிற்றை இழுத்து கட்டிவிட்டு சென்றேன். நீ பார் விளையாடுதாயா என்று வினவினார்கள். ஆம் ஆண்டவர்களே என்றேன். என்னென்ன விளையாடுவாய் என்று கேட்டார்கள். நான் ஸ்விங், சுற்றி வருதல், கோர்த்து எடுத்தல் போன்றவை செய்வேன் என்று கூறினேன். அதாவது பார் விளையாடுறதுன்னா ஜிம்னாஸ்டிக் நாம சொல்றாங்க இந்த காலத்துல, அது புரியறதுக்காக. அவங்க ஸ்விங்க, சுற்றி வருதல், கோர்த்து எடுத்தல் போன்றவை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அருகில் அழைத்து என்னுடைய இரு உள்ளங்கைகளும் பார் விளையாட்டினால் காய்ச்சி இருப்பதை தடவி பார்த்தார்கள். பார் விளையாட்டில் ஊஞ்சல் ஆடி மேலே சென்று பின் மேலிருந்து குதிக்கும் போது உன் கவனம் எங்கே இருக்கும் என்று வினவினார்கள். நூற்றுக்கணக்கான முறை செய்து பழகியிருந்தும் எப்படி என்று நினைத்து பார்த்து
செய்யாததால் யோசித்துவிட்டு கவனம் கையில் என்றேன். ஏன் என்றார்கள். கவனமாக கையை விட்டால்தான் கீழே சரியாக வந்து நிற்பேன் என்றேன். செய்வதொன்றும் சொல்வதொன்றுமாக இருக்கிறதே. கீழே குதிப்பதுதான் உன் நோக்கம் அல்லவா? அப்படி கீழே குதிக்கும்போது கை என்ன செய்யப் போகிறது? உன் கால் பகுதிதான் கீழே வர வேண்டும். அதில்தான் கவனம் வேண்டும். குதிகால் மற்றும் கட்டை விரலில் கவனம் வேண்டும் என்றார்கள். பின்பு மெல்லிய துணியாக, நீ அந்த கம்பத்துக்கிட்ட நின்னப்போ என்னுடைய அந்த பால்ய சிநேகிதன் ஞாபகம்தான் வந்துச்சு. இப்படித்தான் உயரமா நிமிர்ந்து நிற்பான் என்று ஆரம்பித்து அந்த இளவயது நண்பரை பற்றி சரிதம் கூறினார்கள். அவரது பெயர் எனக்கு நினைவில்லை. தெய்வம் அவர்கள் வாலிப வயதாக இருந்தபோது விளையாட்டு பந்தய உடற்பயிற்சிகளில் மிகவும் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் உஸ்தாத், ஆசிரியர், இளைஞர் பலருக்கும் சிறந்த முறையில் உடற்பயிற்சிகள் கற்றுத்தருவார். அப்போதைய அந்த உஸ்தாதின் சீடர்களில் எல்லா உடற்பயிற்சிகளிலும் முதன்மையாக திகழ்ந்திருந்த தெய்வம் அவர்களது சிறப்புக்கு சரிசமமாக மல்லு கட்டி நின்றவர் இந்த நண்பர். முக்கியமாக பார் விளையாட்டுகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஒரு நாள் பயிற்சியின் போது வரிசையாக நின்றிருந்த பார்களில் தொங்கி உந்தி ஆடியபடி தனது சிறப்பான பயிற்சிகளை எல்லோரும் வியக்கும்படி இந்த நண்பர் செய்து காட்டிக் கொண்டு இருந்தார். அப்போது ஒரு பார் கம்பத்தில் இரு கைகளிலும் உயர உயர ஆடியவர் கீழே எம்பி குதிக்க முயன்று ஆட்டத்தின் உச்சியில் வரும்போது தனது இரு கால்களையும் பார் கம்பத்திலிருந்து விட்டுவிட்டார். தனது இரு கைகளையும் பார் கம்பத்திலிருந்து விட்டுவிட்டார். அதை கவனித்த உஸ்தாத் தவறாக நடப்பதை கவனித்து, போச்சுடா பிடி பிடி என்று அலறியபடி அவரை தாங்கி பிடிக்க முயன்று தோல்வியடைய தவறான முறையில் தரைக்கு வந்து குதித்த நண்பரின் கால்கள் பேலன்ஸ் போய் வழுக்கிவிட அவரது இடுப்பெலும்பு பிசகிவிட்டது. பின் எந்த வைத்தியத்தினாலும் சரியாகாமல் இடுப்பு செயலிழந்து துன்பப்பட்டாராம். இதையெல்லாம் பேசி வந்தபோது அந்த இளவயது நண்பரின் நினைவிலும் பயிற்சியில் தலை சிறந்தும் சிறிது கவனக்குறைவால் அவருக்கு நேர்ந்த விபத்தின் கொடுமையை நினைத்தும் பெருமானார் உள்ளம் துன்பப்படுவது நன்கு தெரிந்தது. பின்பு சிறிய இடைவேளைக்கு பின், அந்த மாதிரி பயிற்சிகளில் தமக்கு ஏதும் விபத்து நேர்ந்திருந்தால் பாட்டையரை சந்தித்து பெருவாழ்வு கிட்டும் வாய்ப்பு தவறியிருக்கலாமே என்று தங்களின் திருவுள்ளத்தில் தோன்றிய கனமான எண்ணங்களை கூறி வந்த பெருமானார், பின் ஏன் அந்த பயிற்சிகளை பழக தமக்கு வாய்த்தது என்ற கேள்வியை கேட்டார்கள். தெரியாது என்று நான் கூற, பிறிதொரு காலம் தாங்கள் தனிமையாக குடிசையில் தங்கியிருந்த சமயம் பொறாமை பேய்களான சில அயோக்கியர்கள் வெளித்தாழிட்டு கூரைக்கு நெருப்பிட்ட அந்த கொடிய நிகழ்ச்சியினை எனக்கு நினைவுபடுத்தினார்கள். அப்போது சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர்கள் நெருப்பின் ஓசையும் வாடையும் தட்ட திடுக்கிட்டு விழித்த போது அதிகமாக பெருகிவிட்ட நெருப்பின் புகை மண்டி இன்னும் சிறிது நேரமே தாமதமானாலும் விபரீதம் அடைய வேண்டிய தருணம். கீழே இருந்தபடியே மேல் நோக்கிய தங்கள் பார்வையில் எதிரில் கூரையின் குறுக்கு சட்டம் பார் கம்பம் போல தோன்றியது. அவர்களது உஸ்தாத் எம்பி குதிக்க உத்தரவிடுவது போலவும் தோன்ற தாம் இருந்த நிலையிலிருந்து தங்கள் இரு கால்களையும் மடக்கி உந்தி எம்பி உயரத்திலிருந்த கூரையின் குறுக்கு சட்டத்தை ஒரு கை பற்ற அதே வேகத்தில் அதே சமயத்தில் மற்றொரு கையில் இருந்த வெட்டறிவால் கூரையை பிளந்து தள்ள குதித்தெழுந்த வேகத்தின் வீச்சினால் நொடி நேரத்தில் சுடர்விட்டெறியும் கூரையை பொத்து கொண்டு ஆண்டவர்கள் வெளியே முட்புதர்களுக்கு இடையில் குதித்து ஆபத்தை தாண்டி வந்தார்களாம். இந்த கண்டத்தை இவ்வாறு கடந்து வர ஏதுவாக தங்கள் இளவயதில் பயிற்சிகள் எல்லாம் பயின்றதாக கூறி முடித்தார்கள். அன்று அந்த வம்பாட்டு அயோக்கியர் சதியினை முறியடித்து மீண்டு வந்த எங்கள் நாயகம் அவர்கள் பின்பு வந்த நாட்களில் எங்களையெல்லாம் யமன் எல்லை விட்டு மீட்க கொடுத்து வைத்தவர்கள் ஆனோம். அடுத்து திருப்புலியாழ்வார் சரிதம். திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் அருகருகே நவ திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ திருத்தலங்கள் இருக்கின்றன. திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் அருகருகே நவ திருப்பதிகள் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ திருத்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானது புலியாழ்வார் திருத்தலம். திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையே மையத்தில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கல்கியின் வருகைக்கு காத்திருப்பு. ஸ்ரீ வைகுண்டம் என்பது 108 புனித வைஷ்ணவ தலங்களில் ஒன்றான தலம். ஸ்ரீ வைகுண்டம் என்பது 108 புனித வைஷ்ணவ தலங்களில் ஒன்றான தலம். முன்காலத்தில் அங்கு ஒரு பெரியவர்கள் தசாவதாரம் என்னும் அனைத்து அவதார காலங்களில் ஒன்றில் கூட தான் பூமியில் வந்து பிறந்து பெருமானை சந்திக்கும் பாக்கியம் பெறவில்லையே என்று வருத்தம் கொண்டார். மீதமிருக்கும் கல்கி அவதாரம்
மீதம் இருக்கும் கல்கி அவதாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. அதனால் கடைசி அவதாரமான கல்கி அவதார காலம் பற்றி தீர்க்க தரிசனமாக அது கலியுகம் என்பதை அறிந்து கொள்கிறார். கலியுகத்தில் கல்கி அவதாரம் நிகழும் போது பெருமானை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு கலியுகம் ஆரம்பித்த முதல் நாளே உலகில் வந்து பிறந்து விடுகிறார்கள். கலியுகம் 5000 வருடங்கள் நடக்கும். மனித உருவில் 5000 வருடங்கள் இருக்க முடியாது. என்ன செய்வதென யோசிக்கிறார்கள். நாம் மரமாக ஏன் இருக்கக்கூடாது என எண்ணி அவர் புளிய மரமாக ஆகி அந்த சேத்திரத்தில் வந்து விடுகிறார்கள் என்பது ஐதீகம். அவர்கள்தான் புலி ஆழ்வார். இம்மரத்தில் தான் நம்மாழ்வார் தவம் இருந்துள்ளார்கள். புலி ஆழ்வாரின் ஒரே நோக்கம் கல்கி அவதாரம் மனித உருவில் அவதாரம் செய்யும் போது அவர்களை தரிசிக்க வேண்டும் என்பதே. அந்த சேத்திரம் ஆழ்வார்களுக்கென இருப்பது, பெருமாளுக்கு அல்ல. ஆழ்வார் புளிய மரமாக இருப்பதால் பெருமாள் தான் ஆழ்வாரை பார்க்க வர வேண்டும். ஒவ்வொரு கோவில் பெருமாளும், அதாவது பெருமாள் விக்கிரகமும் வருடா வருடம் அங்கு வந்து புளிய மரத்தை சந்தித்து விட்டு செல்வது வழக்கம். நம் ஆண்டவர்கள் அங்கு செல்ல திருவுளம் கொண்டார்கள். எனது தந்தை மெய்வழி திருநேத்திரானந்தர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், ஒரிசா ஆகிய யாவும் பிரிக்கப்படாமல் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தபோது அதில் இந்து அறநிலையத்துறை HRNC துணை கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றார். பிறகு கருமுத்து தியாகராஜ செட்டியாரின் மீனாட்சி மில்ஸ் நிறுவனத்தில் சட்ட சம்பந்த ஆலோசகராக இருந்தார். தந்தையார் ஒரு வக்கீல் ஆவார். பகுதி நேர பணியாக அந்த ஆலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் குடியிருப்பு காலனியில் வெல்ஃபேர் ஆபீசராக பொறுப்பில் இருந்தார். அப்போது நான் கோயம்புத்தூரில் கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன். 1958 தந்தையும் தாயும் மெய்வழியில் சேர்ந்த பெண் சாலைவாசியாக குடியேறினார்கள். அந்த சமயம் நமது ஆண்டவர்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அந்த காலனி உள்ள பசுமலை பகுதிக்கு எழுந்தருளினார்கள். மதுரையில் நமது அனந்தர் அனந்தகிகள் அதிகம் இருப்பதால் வரவேற்பு ஏற்பாடுகள் கோலாகலமாக செய்யப்பெற்றது. 700 பேருக்கு அமர ஏற்பாடுகள் செய்யப்பெற்றது. காலை ஆண்டவர்கள் வேனில் வந்தார்கள். தம்பிகள் இருவரும், அதாவது 6-7 வயது இருக்கும் அப்போ, உடன் வந்திருந்தனர். காலை பசிப்பாடு நடந்ததும் ஆண்டவர்கள் நம் பிள்ளைகளுடன் பேச வேண்டும் என்றார்கள். வார்டன் அலுவலகமாகவும் குடியிருப்பாகவும் இருந்த எங்கள் இல்லத்திலிருந்து அனைத்து வீட்டிற்கும் தொடர்பு கொள்ள மைக் ஒலிபெருக்கி அமைப்பு ஏற்கனவே இருந்தது. அதன் மூலம் மில்லில் முக்கிய செய்திகள் தெரிவிக்கப்படும். 500 வீடுகள் இருக்கும். 1000 பேருக்கும் ஆண்டவர்கள் பொதுவாக அருளமுத வர்ஷிப்பை துவக்கினார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அருளியதை அனைவரும் கேட்டு பயனடைந்தனர். நாம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜூம் சபையில ஒவ்வொருத்தரும் வேற வேற இடத்துல இருக்கோம். ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒளிபெருக்கப்பட்டு இன்னும் மற்ற எல்லா இடத்துக்கும் பரவர போல அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு சரித்திர நிகழ்ச்சி நடந்திருக்கு பாருங்க. வார்டன் அலுவலகமாகவும் குடியிருப்பாகவும் இருந்த எங்கள் இல்லத்திலிருந்து அனைத்து வீட்டிற்கும் தொடர்பு கொள்ள மைக் ஒலிபெருக்கிய அமைப்பு ஏற்கனவே இருந்தது. அதன் மூலம் மில்லில் முக்கிய செய்திகள் தெரிவிக்கப்படும். 500 வீடுகள் இருக்கும். 1000 பேருக்கும் ஆண்டவர்கள் பொதுவாக அருளமுத வர்ஷிப்பை துவக்கினார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அருளியதை அனைவரும் கேட்டு பயனடைந்தனர். சாலை அன்பர்கள் பசிப்பாட்டிற்கு பிறகு தெய்வம் அவர்கள் புலியாழ்வார் சேத்திரத்திற்கு போகலாம் என்று உத்தரவிட்டார்கள். வேனில் ஓட்டுநர் அருகே ஆண்டவர்களும் பின்னால் திருக்குமாரர்கள் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். தெய்வம் அவர்கள் அப்பாவை பார்த்து, என்ன திருநேத்ரா, போகலாமா என்றார்கள். அவரும் உத்தரவு ஆண்டவர்களே என்று கிளம்பிவிட்டார். கிளம்பும் போது தெய்வம் அவர்கள் திரும்பி மெய்வழி லீலாபதி ஆனந்தர் அண்ணாவை பார்த்து, என்ன லீலாபதி, எனக்கு காட்டுவதாக சொன்னாயே, நீயும் வருகிறாயா என்று கேட்க, அவரும் உத்தரவு ஆண்டவர்களே என்று கூறி ஏறிக்கொண்டார். மாலை நேரத்தில் அனைவரும் திருநெல்வேலிக்கு பயணத்தை தொடங்கினார்கள். புலியாழ்வார் இடத்தை அடைவதற்கு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்னாலேயே வண்டியை தாமிரபரணி ஆற்று ஓரமாக நிறுத்த உத்தரவிட்டார்கள். வண்டியை நிறுத்தியதும் என் தந்தையும் மெய்வழி லீலாபதி ஆனந்தரும் தெய்வ திருக்குமாரர்களும் சற்று தூரம் சென்று கை கால் சுத்தம் செய்து காலை பசிப்பாடு உண்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஓட்டுநர் தந்தையை அழைத்தார். அனைவரும் பதட்டமாக ஓடினர். பார்த்தால் ஆண்டவர்கள் சுத்தமான தண்ணீர் ஓடும் ஆற்றின் குறுக்கே மைய பகுதியில் இருக்கும் பாறை ஒன்றின் மேல் அமர்ந்திருந்தார்கள். என் தந்தையும் மெய்வழி லீலாபதி ஆனந்தர் அண்ணாவும் தண்ணீரில் இறங்கி நடக்கத் தொடங்கினார். ஆழம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. தண்ணீர் தலை வரைக்குமே வந்தது. தெய்வம் அவர்கள் அதாவது ஆண்டவர்களை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ஆண்டவர்களோ இவ்வுலக நினைவே இல்லாமல் பாறையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாகிவிட்டது, எப்படி இருக்கிறாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மெய்வழி லீலாபதி ஆனந்தருக்கு பாட்டையருடன் தெய்வம் அவர்கள் அகிலவலம் வந்த போது சென்ற பகுதிகள் எல்லாம் நன்கு தெரியும். இந்த பகுதிக்கு அவர்கள் இருவரும் வரவில்லை. ஆகவே சென்ற யுகத்தில் சந்தித்த பாறையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று
தெரிந்து கொண்டார். தெய்வம் அவர்களது உடை சிறிதும் நனையவில்லை என்பது யாவருக்கும் ஆச்சரியம். தெய்வம் அவர்களிடம், புலியாழ்வாரை பார்க்க போகலாங்க ஆண்டவங்களே என்று கேட்டார்கள். இவர்களை கண்டதும், சரி, நீங்கள் போய் உங்கள் உடையை மாற்றிக்கொண்டு தயாராகுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். இவர்கள் நால்வரும் தயாராவதற்குள் ஆண்டவர்கள் காருக்குள் வந்து அமர்ந்து விட்டார்கள். உடையும் நனையாமல் எப்படி உடனே வந்தார்கள் என்று மீண்டும் யாவருக்கும் ஆச்சரியம். பின்னர் என் தந்தையை பார்த்து, என்ன திருநேத்ரா, சரிதானே என்றார்கள். ஏனெனில் என் தந்தை HRNCயில் பதவி வகித்த போது அந்த கோயிலுக்கு இந்துக்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல வழிபாட்டு கட்டளைகளை வகுத்து கொடுத்தவர். அப்படி இருக்க நம் தெய்வம் அவர்கள் வருகையை யாராவது வழிமறித்து கேள்வி கேட்டுவிட்டால் நாம் என்ன பதில் சொல்லி விளக்குவது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதை உணர்ந்து கொண்ட நம் ஆண்டவர்கள் தங்களது பழைய சர்வாணியை களைந்து 1 ஜான் உயர ஜரிகை வைத்த சிகப்பு வேட்டியில் பஞ்சகச்சம், உள்ளிருக்கும் தங்கப்பூணூல் வெளியே பளிச்சென தெரியும் அளவுக்கு மெல்லிய சல்லா துணியில் மேலாடை, அரைக்கட்டை சட்டை அணிந்து கொண்டு நின்றார்கள். அதை கண்டதும் என் தந்தைக்கு ஆச்சரியம். வெளிப்படையாகவே ஸ்ரீ வைஷ்ணவ குலத்தவராக தெரியும் அளவுக்கு தோற்றமளித்தார்கள். அடுத்து ஓட்டுநரை பார்த்து திரும்பி, உன் பெயர் என்ன என்றார்கள். அவர் மெய்வழி அனிபா என்றார். இல்லை, நாம் கோவிலுக்கு சென்று வரும் வரை உன் பெயர் நம்பி. நான் நம்பி என்று அழைத்தால் மட்டும் பதில் சொல். அனிபா என்றால் பதில் ஏதும் பேசக்கூடாது. என்ன அனிபா, சரியா என்றார்கள். உத்தரவு ஆண்டவர்களே என்றார். இப்போதுதானே சொன்னேன், நம்பி என்று அழைத்தால் மட்டும்தான் பேச வேண்டும், ஜாக்கிரதை என்று கூறி தம்பிகளுக்கும் பெயர் மாற்றி விட்டார்கள். அப்பாவுக்கும் மெய்வழி லீலாபதி ஆனந்தருக்கும் அதே பெயர்தான். பயணத்தை தொடர்ந்தனர். கோவிலுக்கு 100 அடிக்கு முன்பே காரை நிறுத்தி இறங்கி நடந்து சென்றார்கள். தெய்வம் அவர்கள் எப்போதும் பாதரட்சையுடனேயே இருப்பது வழக்கம். கோவிலுக்குள் பாதரட்சியை அணிந்து செல்லக்கூடாது என எப்படி தெரிவிப்பது என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர். திடீரென ஆண்டவர்களே திரும்பி, திருநேத்ரா, இந்தா, இதை கொண்டு போய் வண்டியில் வைத்து விடு என்று என கொடுத்து விட்டார்கள். அப்பாவும் பாதரட்சையை எடுத்து தலைமேல் வைத்துக் கொண்டு போய் காரில் வைத்து விட்டார். அப்போது கோவிலில் இருக்கும் அனைத்து அலுவலர்களும் பார்த்தனர். 4 மாநிலங்களும் சேர்ந்து இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் கமிஷனராக இருந்தவர் பாதரட்சியை தலையில் வைத்து செல்கிறார் எனில் அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை எண்ணி ஆச்சரியமுற்றனர். கோவில் ஐயங்கார். அந்த கோயிலில் ஒரு ஐயங்கார் இருந்தார். 4 வயதில் வேதம் ஓத ஆரம்பித்தவர் தனது இறுதி காலம் வரை வேதம் ஓதினார். ஆலய நடைமுறைகள் அத்தனையும் அவருக்கு அத்துப்படி. முக்கிய அதிகாரியாக இருந்து தனது 70ஆம் வயதில் ஓய்வு பெற்றார். இருந்தும் கோயிலுக்கு வருவார், அனைத்து வேலைகளையும் செய்வார், அனைவரையும் முறையாக வேலை செய்யும்படி வழி நடத்துவார். சம்பளம் ஏதும் இல்லாமலே இவ்வாறு செய்வார். அனைவரும் அவரை மரியாதையுடன் கிறுக்கு ஐயங்கார் என்றே அழைத்தனர். அவருக்கு வினோதமான ஒரு பழக்கம் உண்டு. அதாவது பூஜை நடந்து கொண்டிருக்கும் போதே இடையில் நிறுத்தி, எல்லாத்தையும் 1 நிமிடம் நிறுத்துங்கோ, இதோ நான் அவர் வந்துட்டாரா என பார்த்து விட்டு வந்துடுறேன் என்று கூறி வாசல் வரை வந்து பார்த்துவிட்டு, அவர் வரவில்லையே என்று கவலையுடன் உள்ளே சென்று விடுவார். இவ்வாறு இறுதி காலம் வரை செய்தார். ஆண்டவர்கள் கோயிலுக்கு வருகை புரியும் போது ஐயங்காருக்கு வயது 96 ஆகும். அன்று அவர் பட்டு துணியில் பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு கோவில் வாசலில் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர்கள் வந்ததும் வாங்கோ வாங்கோ என்று உற்சாகமாக வரவேற்றார். யாரும் கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. உள்ளே சென்றார்கள். உள்ளே வலது பக்கத்தில் 20 படிக்கட்டுடன் உயரத்தில் புலியாழ்வார் மரம் இருந்தது. புளிய மரம் இருப்பதோ நுழைவாயிலில். ஆனால் கிளைகள் ஆலயம் முழுவதும் ஒவ்வொரு பிரகாரத்திற்கும் படர்ந்து விரிந்து காணப்பெறும். இந்த புளிய மரம் பூக்கும், ஆனால் மற்ற மரங்கள் போல் காய்க்காது. அது புளிய மரம் அல்ல, ஆழ்வார். பொங்கல் பிரசாதம் செய்து பெருமாளுக்கு படைக்காமல் புலியாழ்வாருக்கு வைத்து படைத்துவிட்டு திரும்பவும் படைத்த உச்சிஷ்டத்தையே எடுத்து பெருமாளுக்கு படைப்பார்கள். இந்த வழக்கம் இன்றும் நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு இது ஆழ்வாருக்கு சிறப்பான தலமாக விளங்கியது. ஆண்டவர்கள் சென்றதும் மேலே ஏறி 5000 வருட பழமையான அந்த மரத்தை தடவி கொடுத்து கட்டி தடவி முத்தமிட்டு அதற்கு ஆசீர்வதித்தார்கள். அதிலிருந்து புளிய மரம் பூக்கும் காய்க்கும் செயலுக்கு மாறியது. கோவில் அதிகாரிகள் நம்பூதிரிகளை வரவழைத்து காரணம் கண்டறிய முற்பட்டனர். இறுதியாக பெண்கள் உடல் சுத்தமில்லாத காலத்தில் வந்திருக்கலாம், அதனால்தான் புளிய மரத்தின் சிறப்பு போய்விட்டது என்று கூறிவிட்டனர். இந்த கோவில் மூர்த்தி பெருமாளின் நாமம் ஆதி பகவன் ஆகும். நம் ஆண்டவர்களை குறிக்கவே இந்த நாமம் விளங்கியது. 96 வயதான அந்த கிறுக்கு ஐயங்கார் மதியம் ஆண்டவர்களிடம் உத்தரவு வாங்கிவிட்டு விடுதிக்கு போனவர்தான். திரும்ப வரவே இல்லை. அவர் 3 நாட்களில் அடக்கமாகிவிட்டார். அவர் வந்த வேலையை முடித்ததால் கிடைத்த பலன் இன்றளவும் அந்த கோயிலுக்கு போய் கிறுக்கு ஐயங்காரை பற்றி கேட்டால் சொல்லுவார்கள். முதல் மாதாந்திர கிள்நாமக்கொடி. 1965க்கு முன்பு அப்போதெல்லாம் 64 அடி கொடிமரத்தில் பூராங்கொடியை 5 திருவிழாவிற்கும் ஆண்டவர்களே ஏற்றுவார்கள்.
1965க்கு முன்பு அப்பொழுதெல்லாம் 64 அடி கொடிமரத்தில் பூராங்குடியை 5 திருவிழாவிற்கும் ஆண்டவர்களே ஏற்றுவார்கள். மாலையில் கொடி அழைத்து விடுவார்கள். நகல் தெய்வம் இருக்கிற இடத்திலேயே கொடி ஏற்றி கொண்டாடுகிறார்கள். அசல் தெய்வம் இருக்கிற இடத்தில் கொடி ஏற்றுவதே இல்லை என்று அனந்தர்கள் விண்ணப்பித்தார்கள். அதற்கு ஆண்டவர்கள், தமிழ் மாதம் 1 தேதி இனி கொடியேற்றம் நடைபெறும். முதல் கொடி 1965 ஆவணி மாதம் மெய்வழி திருநேத்திர அனந்தர் கொடி. மற்றவர்கள் யார் ஏற்றுகிறார்களோ பேர் கொடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். இப்படியாக 12 மாதத்திற்கும் 12 பேர் என்று முடிவெடுத்தார்கள். என் தந்தையாருக்கு தனியாக முடியாது என்பதால் நான் அவருக்கு துணையாக இருந்து காஷாயனர் கொடியில் மஞ்சள் ஜரிகை கிள்நாமம் போட்ட முதல் கொடி ஏற்றினோம். அது நடந்து 5 மாதத்திலேயே எங்களால் வர முடியவில்லை என்று நிறைய பேர் சொல்லவும், முதல் ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்றப்பட்டது. வெகுகாலம் சென்று ஒரு நாள் ஆண்டவர்கள் தவத்தில் இருந்து வந்து, இன்று முதல் வெள்ளை நிற துணியில் மஞ்சள் கிள்நாமம் போட்ட கொடிதான் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அதேபோல் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. அது முதற்கொண்டு மாதாந்திர கிள்நாம கொடி திருவிழா தவிர மற்ற காலங்களிலும் மேலவள நாட்டில் வெடி வெள்ளி கிளம்ப மெய்வழி குடியேறும் என்று ஊதிடும் சங்கே என்றாகி அன்று முதல் கீழ்வான் வெள்ளை நாட்டில் வெடி வெள்ளி கிளம்ப கிள்நாமக் கொடியேறும் என்று ஊதூது சங்கே என்ற ஊழி விதியின்படி நடைமுறையில் வந்து எல்லா காலங்களிலும் உயிர்க்கொடியாய் அனைவரையும் வாருங்கள் வாருங்கள் என ஓயாது அழைத்த வண்ணம் இருக்கிறது. அந்த முதல் கிள்நாமக் கொடி ஆவணி 1965ஆம் வருடம் என் தந்தையோடு சேர்ந்து ஏற்றும் பாக்கியத்தையும் நமது குலதெய்வம் அவர்கள் எனக்கு ஆசீர்வதித்து வழங்கினார்கள். மாதாந்திரம் 2 கொடிகள். தமிழ் மாதம் 1 தேதி இருக்கிற கொடிக்கு பக்கத்தில் பௌர்ணமி கொடியும் வந்து விடுவதால் அடுத்தடுத்து 2 கொடி ஏற்றுவது போல் ஆகும் என்பதனால் பௌர்ணமிக்கு ஒரு கொடி, பிறைக்கு மற்றொன்று என்று மாற்ற உத்தரவிட்டார்கள். நிறைய பேர் கொடியேற்ற விருப்பப்பட்டதால் ஆண்டவர்கள் அது முதல் ஆலய அலங்காரத்திற்கு 2 பேர், சந்நிதி அலங்காரத்திற்கு 2 பேர், கொடியேற்றுவதற்கு 2 பேர் என்று 6 பேராக ஏற்பாடு செய்தார்கள். அப்போது நாங்களும் மெய்வழி சேஷப்ப அனந்தரும் ஒன்றாக கொடியேற்றுவோம். ஒரு முறை கொடி முடிந்து உத்தரவு கேட்கும் போது ஆண்டவர்கள், நேற்றுதான் வந்தாய், அதற்குள் போகணுமா? ஒரு 4 நாள் இருக்கலாமே என்றார்கள். இல்லை ஆண்டவர்களே, காலேஜ் இருக்கு, குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு என்றதும், சரி வயிற்றுப்பாட்டை பார்க்கணும் இல்லை, சரி போ என்று அனுப்பி வைத்தார்கள். இதை தங்கள் நினைவிலேயே வைத்திருந்தார்கள். கொடி தேதி மாற்றம். அந்த காலகட்டத்தில் திருச்செங்கோடு மெய்வழி பெரிய கந்தசாமி அனந்தர் அண்ணா அடக்கமானார். அதனால் அவருடைய மைத்துனர் மெய்வழி சின்ன கந்தசாமி அனந்தர் அண்ணா தங்கள் மைத்துனர் ஏற்றிய கொடியை தான் தொடர அனுமதி கேட்டார். அது வைகாசி மாதம் கொடி. ஆண்டவர்கள் பதிலேதும் கூறாமல் திருமாளிகைக்கு சென்று செக்ரட்டரி வக்கீல் மெய்வழி கௌசல் அனந்தரை வரச் சொல்லி இனியனுக்கு கடிதம் போட்டு வரச்சொல் என்று உத்தரவிட்டார்கள். அனைவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மெய்வழி சின்ன கந்தசாமி அனந்தர் கொடிக்கு எதற்கு இனியனை வரச் சொல்ல வேண்டும் என்று எண்ணினார்கள். நான் வந்தேன். வந்ததும், டேய், உனக்கு வைகாசி மாதம் கொடி வந்தால் ஒரு 4 நாள் தங்கலாம் அல்லவா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றதும் எங்களுக்கு மகிழ்ச்சியில் அழுகையே வந்துவிட்டது. எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆண்டவர்களே, முதலில் நீங்கள் கொடுத்த கொடி என் அப்பாவிற்கு, இப்ப நீங்கள் எனக்கு தருகிறீர்கள், எனக்கு இரட்டை சந்தோஷம் என்றேன். அதே மாதிரி மெய்வழி சின்ன கந்தசாமி அனந்தரிடம், உனக்கு ஆவணி மாதம் கொடியேற்ற சந்தோஷம் தானடா என்றதும் அவரும், வைகாசி மாதம் கொடுத்தால் அது என் மைத்துனரின் கொடி, ஆவணி மாதம் தரப்போகிறது, ஆண்டவங்க எனக்கு கொடுக்கிற கொடி, எனக்கும் சந்தோஷம் ஆண்டவர்களே என்றதும், சரி போங்க என்று அனுப்பினார்கள். இப்படி எல்லோருடைய சந்தோஷத்தையும் பார்த்து பார்த்து செய்தார்கள் முந்தையம் அவர்கள். ரெய்டு காலத்திலும் கொடி. இது பின்னாடி நடந்தது, அதையும் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு வரும்போது, நான் ஒரு முறையும் கொடியேற்ற தவறியதே இல்லை. பின்னாட்களில் ரெய்டு பிரச்சனை வந்தபோது போலீஸ் கமிஷனர் மெய்வழி விஸ்வநாத அனந்தர் விடுதி பக்கத்தில் ஆபீஸ் போட்டு இருப்பார். அவரிடம் பர்மிஷன் வாங்கித்தான் கொடியேற்ற வேண்டும். நாளை காலை கொடி, ஆண்டவர்களுடைய கொடி, அதற்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர்களின் உத்தரவுப்படி அவர்களின் பிள்ளை என்ற முறையில் அதை ஏற்றுவது என் கடமை. அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது. காலையில் கொடியை தாம்பாளத்தில் வைத்து தருவார்கள். நான் தாம்பாளத்துக்கு அடியில் ஒரு கத்தி வைத்திருப்பேன். யாராவது தடுத்தால் 10 பேர் வந்தாலும் அனைவரையும் வெட்டி போட்டுவிட்டு கொடியை ஏற்றுவேன்.
ஏனென்றால் இது ஆண்டவர்கள் எனக்கு இட்ட பணி. இதை எப்படியும் செய்து முடிப்பேன் என்றேன். இதை கேட்டு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், என்ன காலேஜ் பேராசிரியர் என்று சொன்னீர்கள், இப்படி ரவுடி போல பேசுகிறீர்கள் என்றார். இல்லைங்க, ஆண்டவர்களின் பிள்ளை என்ற முறையில் இதை கடமையாக எனக்கு கொடுத்தார்கள். யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் சொல்வதில் உண்மை இருந்தால் அனுமதியுங்கள் என்றேன். அவர்கள் எந்த எதிர்ப்போ பிரச்சனையோ கொடுக்கவில்லை. கொடியை சிறப்பாக ஏற்றினோம். எல்லாம் ஆண்டவர்கள் தயவு. இதுக்கு மேல அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது பெரிய சரித்திரம். நான் சொன்ன மாதிரி ஒரு சில வாரங்கள் நம்ம பார்ப்போங்க.